வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 2% பக்கமாக நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இது வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்ல அப்சைட்லேயே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல கரெக்ஷன் பார்த்துருக்கு. நியர்லி 2%, அதாவது 460 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கரெக்ஷன் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனது நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21,550 பாயிண்ட்லேருந்து 21,851 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக வந்து நியர்லி டே லோவுக்கு பக்கமாக 21,570 பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் எப்பயும் போல வந்து லைட்டாக வந்து பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் எல்லாமே. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு இல்லாதனால நியர்லி 195 ரூபாய்க்கு பக்கமாக நல்ல ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கு. ஐசிசி பேங்க்கும் நல்ல கரெக்ஷனை கொடுத்துருக்கு. ஆக்சிஸ் பேங்க்கும் நல்ல கரெக்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ பேங்கிங் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல கரெக்ஷன் ஆகுது. இந்த மாதிரி டைம்ல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இன்னும் ஐசிசி பேங்க் மற்ற அதர் பேங்க்ஸ் எல்லாத்தோட ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா இதுல டெஃபினட்டா வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயே 1,500 ரூபாய்க்கு கீழே போகுது அப்படின்னா 1,400 ரூபா அந்த ரேஞ்சுக்குலாம் போச்சுன்னா டெஃபினட்டா வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை கன்சிடர் பண்ணலாம். பேங்கிங் செக்டர் இன்னும் கரெக்ஷன் ஆகிட்டு எப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கரெக்ஷன் ஆகி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துச்சோ அதே மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸும் இப்போ கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீ வரப்போகிற நாட்களில் எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் செக்டரில் வந்து நம்ம மறுபடியும் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டாக்ஸ்ல வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறேன், அதுக்கு ஸ்டாக் புரோக்கரை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஃபார்மா செக்டரை பத்தி இப்ப ரீசெண்டா எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. அதுல இப்ப வந்து டாப் 5 இருக்கிற சன் ஃபார்மா, டிவிஸ் லேப், டாக்டர் ரெட்டிஸ், நாட்கோ ஃபார்மா இதுல வந்து எதை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதையும் நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ், அது எஸ்ஐபியில இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் எது எதுன்னு கேட்டிருந்தாரு. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 500 ரூபாய்க்கு கீழே இருக்கிற லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸ் அப்படின்னா டாடா ஸ்டீல், ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், விப்ரோ, ஐடிசி இதை கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்ல இப்போ எது வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு, அதை எதை எஸ்ஐபி கன்சிடர் பண்ணலாங்கிறத பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்டாக் புரோக்கரை பத்தி பார்க்கலாம். நம்ம சேனல்லையே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் புரோக்கரை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ 2 டைப்பான புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்லையே அவைலபிளா இருக்கு. டீடைலான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் இருக்காங்க, அதே மாதிரி டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து மார்க்கெட் பிகினரா இருக்கிறோம், நமக்கு மார்க்கெட்ல வந்து அதர்ஸோட ஹெல்ப், அதாவது இப்போ ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் அது இல்லாம ஆபீஸோட ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்ம ஃபுல் சர்வீஸ் புரோக்கரை வந்து செலக்ட் பண்றத பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இல்ல நீங்க மார்க்கெட்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், நீங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன், மெயில் கம்யூனிகேஷன்லயே நான் எல்லாம் சரி பண்ணிக்குவேன் அப்படின்னா நீங்க வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கரை செலக்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு டிஸ்கவுண்ட் புரோக்கர் வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். மார்க்கெட் பிகினரா இருக்கிறாரு அப்படின்னா டெஃபினட்டா வந்து அவர் வந்து ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். நம்ம சேனல் மெம்பர் ஒருத்தர் வந்து ஐசிசி டைரக்டரை பத்தி கேட்டிருந்தாரு. ஸோ நான் ட்ரேடிங் அதுல வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் ட்ரேடிங் வந்து மேக்ஸிமம் பண்றதே கிடையாது. 0.07 பைசால வந்து நமக்கு புரோக்கரேஜ் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு டாப் அப் 10,000 ரூபாய் அந்த மாதிரி கட்டணும் அப்படின்னா புரோக்கரேஜ் அமௌண்ட் கம்மியா வர்ற மாதிரி டெலிவரி எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சில பாத்தீங்க அப்படின்னா 0.10 பைசால வந்து நம்ம வந்து டெலிவரி எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எனக்கு ட்ரேடிங்கை பத்தி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரியல. உங்களுக்கு இன்னும் ஐசிஐசி டைரக்டரை பத்தி கம்ப்ளீட்டான டீடைல் வேணும் அப்படின்னா ஐசிஐசி டைரக்டர் நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எல்லா கம்யூனிகேஷன் ஐடியும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னாவே ஐசிஐசி டைரக்டரை பத்தி டீடைலா சொல்லிடுவாங்க. அப்படியே உங்களுக்கு நம்பர் கிடைக்கல அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு சம்பந்தப்பட்ட நம்பர் எல்லாமே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திக் முடிஞ்ச வரைக்கும் வந்து அவர் மார்க்கெட் பிகினரா இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபுல் சர்வீசஸ் புரோக்கர் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல் சர்வீசஸ் புரோக்கர்ல வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ஆப்பா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ டைரக்டர் தான் சொல்லலாம். அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இப்போ ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் செக்யூரிட்டி எல்லாம் கம்பேர் பண்றப்ப ஐசிஐசிஐ டைரக்டர் வந்து பெட்டரான ஒரு ஆப்பா தான் இருக்கு. ஆல்ரெடி நான் வந்து ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், கோட்டக் இது எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐசிஐசிஐ டைரக்டர் வந்து ஒரு பெட்டரான ஆப்பா இருக்கும். ஆனா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். புரோக்கரேஜ் வந்து அதர் கம்பேர் பண்றப்ப
பண்றப்ப கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். நல்ல ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இந்த லிங்க் எல்லாமே ஐசிஐசிஐ டைரக்ட்ல ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஸோ ஐசிஐசிஐ டைரக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நெட்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் கிடைக்கும். ரெஃபர் பண்ணுங்க. அப்படி வேற எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்க போஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண வீடியோவில், அதாவது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறிய முதலீட்டாளர்கள் என்னென்ன பங்குல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஐடிசி, விப்ரோ, ஐசிஐசி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், டாடா ஸ்டீல், ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் செல்ல பண்ணுறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபினான்சியலில் ஒரு 500 ஷேர் வச்சிருக்கிற, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து 2100 ஷேர் வச்சிருக்கிற, டாடா ஸ்டீலில் வந்து ஒரு 1000 ஷேர்ஸ் வச்சிருக்கிற, ஐடிசியில் வந்து ஒரு 100 ஷேர்ஸ் வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு பிக் தான் இது. வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங் டைம்ல அவருக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது. ரெகுலரா வந்து இதுல இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணாரு அப்படின்னா லாங் டைம்ல நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். ஃபார்மா ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் லீடராக இருக்கிற ஃபார்மா ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி இருக்கு. அதே மாதிரி ரிமைனிங் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஸ் லெபார்டரி இருக்கு, நாட்கோ ஃபார்மா இருக்கு, சிப்லா இருக்கு, சன் ஃபார்மா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ லாங் டைம் ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ செல்ல பண்ணுறவர் ஹோல்ட் பண்ணுறதுல ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து இப்போ கொஞ்சம் ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக கொடுக்கலினாலும் வரப்போற காலாண்டில் வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஜியோ வந்து இப்போ வந்து லோன் செக்ஷன்ல வந்து ஸ்ட்ராங்கா என்ட்ரி கொடுக்குறாங்க. அதனால வந்து பஜாஜ் ஃபின்னோட டர்ன் ஓவர் கொஞ்சம் குறையுங்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அதோட ரேட்டிங்கை குறைச்சிருக்காங்க. ஸோ ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். டாடா ஸ்டீல் மெர்ஜருக்கு அப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஐடிசி வந்து லாங் டைமுக்கு ஒரு சூட்டபுளான ஸ்டாக் தான். இப்பயும் ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. விப்ரோ வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. ஸோ லாங் டைமுக்கு இந்த ஸ்டாக்ஸை வந்து அவர் கன்சிடர் பண்ணலாம். ஒவ்வொரு ஃபால்லையும் கன்சிடர் பண்ணலாம். ஒவ்வொரு டைம் வந்து எஸ்ஐபி மோட்ல கூட இதை கன்சிடர் பண்ணலாம். ஃபார்மா ஸ்டாக்ஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ண வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நாட்கோ ஃபார்மா வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டிஸ் இருக்கு. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க மெயினா வந்து நாட்கோவை கூட அவாய்ட் பண்ணிட்டா கூட டாக்டர் ரெட்டிஸ், சிப்லா, சன் ஃபார்மா, டிவிஸ் லெபார்டரி இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். அதில் இப்போ ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டிஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 37 இருக்கு. கம்பெனியோட பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 80 தான் இருக்கு. ஸோ ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்டர் ரெட்டிஸ் கிடைக்குது. நீங்க ஃபார்மா ஸ்டாக்ஸ்ல இப்போ இமீடியட்டா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா டாக்டர் ரெட்டி வந்து டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்க மிட் கேப் கீழே ஒரு ஸ்டாக்ஸ்ல கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப நாட்கோக்கு வந்து 14,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கு. அதுல கன்சிடர் பண்ணாலும் லாங் டைம்ல இது ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். இருந்தாலும் மார்க்கெட்ல கொஞ்சம் பிளக்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து அப் அண்ட் டவுன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா 450 ரூபா 500 ரூபாய்க்கு போயிட்டு மறுபடியும் 900 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்னுமே கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல கன்சிடர் பண்ணுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இப்போ இமீடியட்டா கன்சிடர் பண்றது அப்படின்னா இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து டாக்டர் ரெட்டியை வச்சுங்க. இமீடியட்டா நீங்க இந்த ஸ்டாக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம வந்து மெட்டல் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதா. ஸோ அதுல ராஜென்றவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ரீசன்ஸும் சொல்லியிருந்தாரு. ரா மெட்டீரியல் வயபிலிட்டி இருந்தாலும் மெட்டல் செக்டர் வந்து அஃபெக்ட் ஆகும், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஷார்டேஜ் ஆனாலும் அதனால வந்து மெட்டல் செக்டர் அஃபெக்ட் ஆகும், பவர் அவைலபிலிட்டி இருந்தாலும் மெட்டல் செக்டர் அஃபெக்ட் ஆகும், காஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரோல் நாம்ஸ் எல்லாமே புதுசா இருந்தாலும் அதனால மெட்டல் செக்டர் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஒரு சில ரீசன்ஸ் சொல்லியிருந்தோம். ஆட்டோ செக்டரோட சேல்ஸ் கம்மியா இருந்துச்சுனால மெட்டல் செக்டர் அஃபெக்ட் ஆகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியா இருந்தாலும் அஃபெக்ட் ஆகும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் டியூட்டி இந்த மாதிரி இதனாலேயே வந்து மெட்டல் செக்டர் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆனதுக்கு ரீசனா இருந்தாலும் வரப்போற எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் பிஜேபியோ இல்ல காங்கிரஸோ ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபரை கொடுக்க போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டீல் செக்டர் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதுல நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டாடா ஸ்டீலை வந்து நீங்க டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். லாங் டைம்ல இது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். ஸோ அதர் சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா ரிமைனிங் ஸ்டாக்ஸ் அதாவது கேஆர்பிஎல், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், ஜிந்தால்சா, கேப்லைட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரீட்டைல் பர்சனாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட போர்ட்ஃபோலியோவோட வெயிட்டேஜ் இப்போ வந்து ஒரு பல்கான அமௌண்ட்டு நம்ம சேர்த்துற வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அப்போ தான் அந்த அமௌண்ட் வரைக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நிஃப்டி 50ல வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸே அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்கு. அந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் அவாய்ட்
பண்ணியிருக்கேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா குவாலிட்டியான நிஃப்டி ஸ்டாக்ஸை முடிஞ்ச வரைக்கும் கன்சிடர் பண்ணுங்க. அதுதான் வந்து நமக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் இருக்க முடியும். ஸோ வெல்கர் ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட மார்க்கெட் கேபிட்டலாக வந்து வெறும் 7 கோடி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் இதெல்லாம் வந்து மைக்ரோ கேப்பில் தான் வரும். ஸோ 7 கோடிங்கிறப்ப அவங்க வெறும் பேலன்ஸ் ஷீட் எப்படி மேனிபுலேட் பண்ணுறாங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஜுவல்லரியில் இருக்காங்க. ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு காஸ்ட்லியாக இருந்தாலும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு சில ரீசன்னால கரெக்ஷன் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இப்போ ஒரு ரேட்டில் வந்து டைட்டன் அதர் கோல்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்க. ஜிந்தால்ஸாவுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீலே இப்போ ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. டெஃபினட்டாக அதை கன்சிடர் பண்ணலாம். கேஆர்பிஎல், கேப்லின் பாயிண்ட் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நான் பெருசாக இந்த ஸ்டாக்ஸை ட்ராக் பண்ணுறதும் இல்லை. ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து எல்லாமே பிலோ 10,000 கோடி கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிஃப்டி 50ல் இருக்கிற லார்ஜ் கேப் கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இதே செக்டர்ஸில் நிறைய கம்பெனிஸ் அவைலபிளாக இருக்குது. அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். இப்போ நம்ம அனலைஸ் பண்ண இந்த ஸ்டாக்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் நீங்கள் இமீடியட்டாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டியை கன்சிடர் பண்ணலாம், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை கன்சிடர் பண்ணலாம், விப்ரோ ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம், ஐடிசியை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு 10,000 கோடி கேபிட்டல் 5,000 கோடி கேபிட்டலில் இருக்கிற ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிஸோ இல்லை மீடியம் கேப் கம்பெனிஸில் ஒரு என்ட்ரி வேணும் அப்படின்னா நாட்கோ ஃபார்மாவை கூட கன்சிடர் பண்ணலாம். ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. சிப்லாவாகட்டும், சன் ஃபார்மா, டிவிஸ் லேபார்டரி, அதே மாதிரி டாடா ஸ்டீல், ஜியோ ஃபினான்ஸ்லேயும் ஓரளவுக்கு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் கிடைக்குது. அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரிமைனிங் சிப்லா, சன் ஃபார்மா, டிவிஸ் லேபார்டரிஸ், ஃபார்மா ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் கன்சிடர் பண்ணலாம். இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எஸ்ஐபி மோட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை மார்க்கெட்டில் இந்த மாதிரி இப்போ நேற்று மாதிரி ஒரு ஹெவியான ஃபால் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் அட்ராக்டிவான பிரைஸில் கிடைச்சிச்சு அப்படின்னா லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.